அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அடுத்து விலைவாசி உயர்வு சாத்தியத்தை அரசாங்கம் அணுக்கமாக கண்காணிக்கும். அவ்வறிவிப்பை சாக்காக வைத்து பொருட்களின் விலைகளையும் சேவை கட்டணங்களையும் வியாபாரிகள் உயர்த்தாதிருப்பது உறுதி செய்யப்படும் என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கும் வியாபார செலவினங்களுக்கும் சம்பந்தமில்லை. எனவே விலைகளை உயர்த்தினால் வியாபாரிகள் மீது நிச்சயம் நடவடிக்கை பாயும் என அமைச்சர் எச்சரித்தார். சம்பள உயர்வு வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கிதான் அமலுக்கு வரும் என்றாலும் அப்பட்டமாக தெரியக்கூடாது என்பதற்காக சில வியாபாரிகள் இப்போதிலிருந்தே விலைகளை உயர்த்தும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை. ஆகவே கடுமையான கண்காணிப்பும் அமலாக்க நடவடிக்கைகளும் விரைந்து தொடங்கப்பட வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். வெள்ளிக்கிழமை காலை அரசு ஊழியர்களுக்கு 15 விழுக்காடு மற்றும் 7 விழுக்காடு சம்பள உயர்வை அறிவித்த பிரதமர் டத்தோ அன்வார் இப்ராஹிம் அதை சாதகமாக பயன்படுத்தி பொருட்கள் குறிப்பாக உணவுகளின் விலைகளை உயர்த்த வேண்டாம் என வியாபாரிகளுக்கும் கடைக்காரர்களுக்கும் நினைவுபடுத்தியிருந்தார்.